அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடு 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 நுழைஞ்சிட்டு அப்படின்ற 30 பைசால முடிய வேண்டிய விஷயத்த மூல நிலத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய. திருப்பதியா பழனியா? வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும். ஆமா, பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன். தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. முதல்ல நீ கத்துக்க, பொறுத்தியானுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா. நான் விளம்பரம் பார்த்தேன். வால் போஸ்ட் படிக்கிறாளா? இல்லையப்பா, பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது. ஓடியாந்துட்டேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 50 ரூபாய். என்ன அது? சாதாரண சாம்பாரும் வத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு 80 ரூபாய் தர்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு உனக்கு 50 ரூபாய் தானா? தேவதா ஐயா, அங்க யாரோட தகராறு பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேட்டியை புடிச்சுக்கிட்டு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்க? என் பெயர் சேந்தமங்கலம் சேதுப்பிள்ளை. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லீங்களே? இல்லங்க, நம்ம ஆனந்தனுக்காக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறயா? அப்போ எனக்கு சொல்லி தர சொல்லுங்க. போடா உள்ள. நீங்க உட்காருங்க ஐயா. தாயே, நீங்கள் நெடுவழி வாழ்க. லட்சுமி, தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்த திருடன் இல்லைங்க. திருடனேதான். இல்லைன்னா இதுவரைக்கும் எங்க இருந்தா அவன் கூட வந்த கூட்டம் யாரு இதையெல்லாம் சொல்லாம இருப்பானா? ஐயா மன்னிக்க வேண்டும். எதற்காக தர்மபத்னியுடன் தகராறு? பையன் திருடனா அல்லவா என்பதை சோதித்து பார்த்து விடலாமே. எப்படி? அவன் கரந்தனில் பணந்தனை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர அனுப்புங்கள். திரும்பி வந்தால் உத்தமன், வராவிட்டால் திருடன். ஆமா, பண்டிதர் சொல்றபடியே செய்து பாத்திர வேண்டியதுதான். செய்யுங்களே. யாரு வேண்டான்னு? திரும்பி வரானா இல்லையான்னு பாருங்க. அவன் வரமாட்டான். அவன் வருவான். நிச்சயமா சொல்றேன், அவன் வரவே மாட்டான். கண்டிப்பா நான் சொல்றேன், அவன் வருவான். லட்சுமி, மறுமுறையும் ஏனெந்த விவாதம் செயல்முறையில் பார்த்து விடலாமே. அதுவும் சரிதான் ஐயா. இப்பவே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். கூப்பிடாவனே. கூப்பிடுறேன். தற்போதா? வேண்டாம் வேண்டாம். எதற்காக இப்போது? ஏன்? அதாவது ஐயா அவர்கள் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஆமையா, நான் கூட மறந்துட்டேன். அப்ப நாளை காலையில 10 மணிக்கு சரஸ்வதி புத்தக சாலைக்கு பையன் அனுப்புறேன். எங்கே? சரஸ்வதி புத்தக சாலைக்கு. நன்று நன்று. இப்பொழுது எனக்கு நீங்கள் விடை தந்தருள வேண்டும். பையன் திரும்பி வந்ததும் யானும் வருவேன். போயிட்டு வாங்க. வணக்கம். வாழ்க வாழ்க. இத பார்க்கணே, அங்கே இங்கே பார்க்காம நேர சரஸ்வதி புஸ்தக சாலைக்கு போய் புஸ்தகத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடு. ஆகட்டும் பாட்டி, 10 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். பணம் எங்க வச்சிருக்க? இதோ பத்திரமா வச்சிருக்கேன். என் கண்ணு. ஆனந்தா, நீ திரும்பி வர வரைக்கும் நான் வாசலையே காத்துக்கிட்டு இருப்பேப்பா. சரி பாட்டி, நான் வரேன். பாத்தியா அவன் பேரனே, விட்டா போதும்னு ஓடிட்டான். நீங்க எப்போதான் நம்பிக்கையோட பேசுனீங்க? போன காரியத்தை முடிச்சுக்கிட்டு கட்டாயம் திரும்பி வந்துடுவான். சின்ன மாஸ்டர் வருவான்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே. வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். ஆண்டவனே, அவருக்கு ஜுரங்கிரம் ஏதாவது வந்திருக்கணும். அவ வராமையே போகணும். என்ன முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லையே. இது வந்துட்டா. மோகினி, பையன் வர்றான். போ, ஜாக்கிரதை. என்ன ஏமான்றத? முத்து, 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 அக்கா, அக்கா, முத்து. ஐயோ, அடி பலமா பட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு டாக்ஸியை கூப்பிடுப்பா. டாக்ஸி, டாக்ஸி. வாங்கக்கா. நீ உட்காருப்பா. டிரைவர், அடியார்ல உள்ள ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுக்கு போ. அக்கா, டாக்டர் கிட்ட போகல? இல்லப்பா, எனக்கு அடியே படல. உன்னை பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். முத்து, இனிமே அந்த வீட்டை விட்டு எப்பவும் தனியா வெளியே வராது. என்ன? சரிக்கா. ஏன்பா,
நீ அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்க? ஆமாக்கா, அந்த பாட்டி என்ன உங்க பிள்ளை மாதிரி பிரியமா வச்சிருக்காங்க. ஏன் முத்து, இந்த ஏழை அக்காவை மறந்துட மாட்டியே? இல்லக்கா, நான் மறக்கவே மாட்டேன். என் கண்ணு. டிரைவர், டிரைவர், உன்னை யார் வண்டி எங்க கொண்டு வர சொன்னது? ஏன் பையனை கையை பிடிச்சு இழுக்கிற? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஊரை நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தா நீ என்ன ஏமாத்துறியா? நீயா? ஆமா, நான் தான். அது பொம்பளை ஆச்சியா, அதை நம்பி பிரயோஜனம் இல்ல. அண்ணே, அண்ணே, ஜோக்கர் எடுத்து போட்டு போறேன். அண்ணே, இங்க வை, இங்க வை. என்ன இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க கவனிக்கல. அதனால தான் இப்படி ஒரு வேலை பண்ணேன். அம்மா நீ போலாம். அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன். முழுக போறியா? சம்சார சாகரத்துல. அந்த பைத்தியக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா அண்ணே. அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க போகுது. இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது, அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட. ஐயோ, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறதை விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கணும், இல்ல இந்த காலத்து கடைங்கள்ல தொங்கணும். ஆமாங்க. ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா. கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டியான்றா. ஐயோ, அவர் வரமாட்டாருமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா. அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்க. சரி, எவனையாவது எடுத்துட்டு வான்றா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும். அண்ணனாவா? இந்த உயரத்துக்கு தம்பினா நம்ப மாட்டான். சரி, ஜமாச்சிடுவான். இன்னொரு உதவி, கூட அண்ணி வரணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நான் எங்க போவேன்? முதல்ல என்னது நடக்கட்டா. இந்த பொண்ணுடைய அண்ணகாரன் ஒருத்தன் முரட்டு பயிலா இருக்கிறானா. கல்யாணத்தன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணான்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. வரட்டும், வாழை ஒட்ட வெட்டுறேன், கவலைப்படாத. ஹலோ தேவதாஸ். இந்த ஆமா, வந்தது வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏன் அந்த தடி பையன் தங்கச்சி தேடிட்டு இங்கே வந்துட்டானா? சே, தரதல போய் அவனுக்கு தங்கச்சி மேல அக்கறை இருந்தா அப்பவே வந்திருக்க மாட்டானா. இந்த பொண்ணு அந்த மடையனுக்கு பயந்துட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது. சரி சரி, பொண்ணை கூப்பிடு. கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வந்தாச்சு, வா. என்ன? உங்க அண்ணனை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல. என் பத்தினி தங்கமே, நீ குறிஞ்சுக்கிட்டே வா. நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஓஹோ, இப்ப பின்னாடி வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் பின்னாடி வரணும். ஏய், எங்க பின்னாடி நின்றுட்டு என்ன ரத்தம்? எங்க அண்ணன் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க, வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம்டா. மடியில வடிக்கல, மனையில உட்காருங்க. அடி வாங்கி வந்து விழுந்திருக்கேன். மாப்பிளையே அடிக்கிறேன், நான் போயிடுறேன். அப்புறமா அடிங்க. யோ சாமி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்டு. இவனா மாப்பிளை போறாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க அண்ணனுக்கு எப்போதுமே அடிச்சு தான் விளையாட்டு. விளையாடுறது விளையாடுறீங்க, கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதா? ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், என்கிட்ட ஐடியா கட்டி என் தங்கச்சியை லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா? உங்க தங்கச்சியா? ஏண்டா பொறுக்கி, பொறுத்தியான் தங்கச்சிக்கு திருட்டு தாலி கட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குற நீ? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறத மறந்துச்சியாடா? டேய், பேசுனே குறவழியை பிடிச்சு வைத்துருவேன். விட்டுடுங்க, முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. இந்தாங்க, தாலி கட்டிடுங்க. அம்மா, அம்மா, உங்க அண்ணன் இந்த குத்து குத்துறானே, அவனுக்கு யாரு வாத்தியாரு? ஏண்டா டேய்? ஐயோ, அம்மா, அப்பா, டேய், ஐயோ. கைய கால ஓங்கன தங்கச்சி வெதுவாயிடுவான். பத்திரம். ஐயரே, மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இடத்துக்குள்ளே இருக்கிற கை பிடிச்சு தூக்குறிய. கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ தரத சதம். தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஸ்துரஸ்து. தயா, தலைமையில இருக்கிறது இறக்கி வை. ஆமா, பெரிய கஞ்சி கலையம் கொண்டாந்த மாதிரி தான். பச்சை தண்ணியை கொண்டாந்து இறக்கி வையா. நான் வேலை செய்யறது தெரியல உனக்கு? ஐயோ, அட பாவி,
உருப்படியா இருந்தது 2, அதுலயும் உன்னை உடைச்சிட்டியா? உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதையா? இத நான் சொல்லணும்டி. ஆமா, நீ சொல்றத கேட்டுதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. பாவம், அந்த சின்னஞ்சிறுசுகளை விறகு வெட்ட வச்ச, இப்ப உனக்கே இந்த கதி வந்துடுச்சு. அனாதை பிள்ளைங்க வயித்துல அடிச்சா இப்படி அவதிப்பட்டு தாய் ஆகணும். அட, திருடத்தான் திருடுறேன், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். ரூபாயில 90 பைசா முழுங்கின தர்மலிங்கையா முழிச்சுக்கிட்டாரு, கணக்க பார்த்தாரு, கல்தா கொடுத்தாரு. நீ மட்டும் என்னவா தலப்பாட அடிச்சுக்கிட்டனே, பணத்தை சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வைன்னு கேட்டியா? காம் தூம்னு செலவு பண்ண, கடைசியில சத்தியவான் சாவித்திரி ஆகி மலை ஏறியாச்சு. யாரு செய்த புண்ணியமோ நப்பன் தர்மலிங்கம் ஜெயிலுக்கு அனுப்பாம இத்தோட விட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. அங்க அனுப்பிச்சிருந்தா வேலை வேலைக்கு சோறாவது கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டமா இருக்கு. சுந்தரி, சுந்தரி, கவலைப்படாத. நாளைக்கே நான் சிவானந்த பூபதி கிட்ட போறேன். போய் என்னத்தை செய்யறது? அந்த லெட்டர் தான் வித்துட்டியே. லெட்டர் போனா என்ன? இத பாரு. இத பாத்தியா? அடே, அத செயினோட இந்த லாக்கெட்டே விக்கலையா? இப்பனா நான் புத்திசாலியாச்சே, இத வச்சுக்கிட்டே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன் பாரு. ஏப்பா, என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என் மகனும் மருமகனும் இறந்துட்டாங்கிறத உனக்கு சாதகமாக்கிட்டு எவனோ ஒரு அனாதை பையனை இவன் தான் உங்க பேரன்னு சொல்றேன். இதை என்ன நம்ப சொல்றியா? சத்தியமா சொல்றேனுங்க, ஆனந்தம் உங்க பேரனே தான். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை எடுத்து கொடுங்க. இத பாத்தீங்களா? இத பாத்துட்டா உங்களுக்கு உண்மை புரிஞ்சு போயிடும். பாத்தீங்களா, பாத்தீங்களா, நம்ம ராஜேந்திரன் லாக்கெட்டே தான். அப்படின்னா ஆனந்தம் என் பேரன் தான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க. எங்க நிலைமை சிரமப்படுறான், பார்த்து கொடுங்க. சரியான மோசக்காரன். இப்படித்தான் முன்ன ஒரு தடவை என்கிட்ட வந்து, உங்க அண்ணன் பையன் என்கிட்ட தான் இருக்கா, உங்க அண்ணி எழுதின லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய்க்கு பேரம் பேசுறான். அது பொய்யா? அந்த லெட்டர் கூட உங்ககிட்ட தான் சார் இருக்கு. லெட்டர் சரி, பையன் பெரியப்பா பையனை ஒப்படைக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டான். இந்த சார், அவன் தப்பி ஒண்ணதை நீங்க தான் நேராவே பாத்தீங்களே. எவனோ ஒரு பையனை ஓட விட்டுட்டு அவன் தான் ஆனந்தன் சொன்னா நான் நம்பிடுவேனா? மரியாதை அங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ கூப்பிட்டு ஃப்ராட் வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். போலீஸா? ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, அந்த தொல்லையெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே போடுறோம். எண்ணி பாரு எவ்வளவு. என்னங்க பெரியப்பா, யாராவது வந்து ஏதாவது சொன்னா அதை நம்பிடுறதா? இப்ப அனாவசியமா பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கல்ல. அது சரி, ஏப்பா இந்த லெட்டரை பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல? அது அது வந்து வேணும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆனந்தரை கூட்டு வந்து உங்க மடியில உட்கார வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. பெரியமா, ஆனந்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்ராஸ் பூரா ஆள் வச்சிருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லப்பா. இல்லன்னு வீடு தேடி வந்த பிள்ளை மறுபடியும் பிரிஞ்சிருப்போம். கவலைப்படாதீங்க பெரியமா, ஆனந்தம் உங்களுக்கு பேர என்ன, எனக்கு அண்ணன் மகன் இல்லையா? அவனை கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை எனக்கு இல்லையா? என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன், பாருங்களேன். என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சேகர், நீ சொன்னதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிறேன். பையனை கூட்டிட்டு வந்துட்டோம். மோகன் அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டானா நமக்கு நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1 லட்சம் ரூபாய். நல்லா சொல்லுவானே வேண்டாம்னு. சிவானந்த பூபதியோட சொத்துக்கு இவன் தான் வாரிசுன்னு மோகனுக்கு நல்லா தெரியும். இந்த பையன் அங்க போயிட்டான்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவனுக்கு லாட்டரி. அப்படி இருக்கும்போது சும்மா விட்டுடுவானா? அப்படியா விஷயம்? அப்போ அந்த பையனை கூட்டிட்டு போய் முத்து, முத்து, அக்கா, முத்து என்ன பாட்டிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஐயோ முத்து, என்ன மன்னிச்சிடுறா ராஜா, என்ன மன்னிச்சிடு. உங்களை ஒண்ணு சொல்லலக்கா, நீங்க அழாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அழாத முத்து, அழாத. இதெல்லாம் என்னால வந்தவன. என் காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் நம்பிக்கிட்டு இருந்த தெய்வமே என்ன மோசம் பண்ணிடுச்சுடா, என்ன மோசம் பண்ணிடுச்சு. இவங்கெல்லாம் உனக்கு இவ்வளவு துன்பம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. கவலைப்படாத முத்து. அக்கா, இந்த படத்தை பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இது புஸ்தகம் வாங்கிட்டு வர சொல்லி பாட்டி அம்மா கொடுத்த பணம். இத கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்களே என்ன திருடன்னு நினைச்சிருவாங்க.
பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஐயா லொய்யானுகிட்டு எங்க டால்டா டின்னு வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு மாமா மாமா. முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஐயா. இங்க வா. அப்படியாம்மா? வாங்கம்மா. அம்மா, உங்க பேரனுக்கு ஆபத்து. ஒரு திருட்டு கூட்டம் அவனை பிடிச்சு வச்சிருக்கு. என்னது பேரனா? நீ யாரையம்மா சொல்ற? இந்த வீட்டுக்கு திருட வந்தானே அந்த பையனையா? அதே பிள்ளைதாங்க. ஆனா அது திருட வரல. அந்த பாவிங்க தான் கட்டாயப்படுத்தி அதை கூட்டிட்டு வந்து உள்ள அனுப்பிச்சாங்க. இந்தாங்கம்மா, இது நீங்க புஸ்தகம் வாங்க கொடுத்த பணம். இத உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களும் அவனை திருடன்னு நினைச்சிருவீங்கன்னு சொல்லி அந்த புள்ள வேதனைப்பட்டுச்சுமா. பாத்தீங்களா, அவன் திருடன் இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்டீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இரு லட்சுமி. இந்தாம்மா, அந்த பையன் என் பேரன்தான்னு எதை வச்சு நீ சொல்ற? முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களே. உங்கள மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் இவ்வளவு கிராக்கி இருக்கும். இல்லன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய வாங்க யாராவது வருவாங்களா? ₹1,00,000 கொடுக்கறேன்னு சொன்னானா? யாரா பாவே? அவரை பார்த்தது இல்லைங்க. ஆனா அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். யாரோ உங்க சொந்தக்காரரா. அவர் பேரு வந்து மோகன். மோகனா? ஐயோ, நம்ம மோகனா? மோகன் உந்த வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிற துரோகி. லட்சுமி, எனக்கு தெரியாமலே இந்த வீட்டுல ஒரு நல்ல பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்து வந்திருக்கேன். தேவதாஸ் ஐயா, எங்கே மோகன்? அவரு வெளியே போயிருக்காருங்க. வெளியேன்னா எங்கப்பா? அது தெரியாது. ஆனா வழக்கம் போல ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கடவுளே, அம்மா நீதான் என் பேரனை காப்பாத்து. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேம்மா. அந்த கூட்டம் இருக்கிற இடத்தையாவது சொல்லு. போலீஸோட வந்து நானே பையனை கூட்டிக்கிட்டு வந்தேன். போலீஸா? ஐயோ வேண்டாயா, வேண்டாம். ஏம்மா? அந்த கூட்டத்துலதான் என்ன வாழ வைக்க வந்த தெய்வமும் இருக்காரு. அவரோட கூட உங்க பேரனை போலவே இன்னும் எத்தனையோ சின்ன சிறுசுங்க வாழ வழி தெரியாம அங்க மாட்டிக்கிட்டு சீரழியுதுங்க. அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என்னைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். இதோ பாருமா, எங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்கு. அத்தனை குழந்தைகளையும் நான் காப்பாத்துறேன். என் வார்த்தை நம்ம எப்படியாவது என் பேரனை உயிரோட கூட்டிட்டு வந்துடம்மா. கவலைப்படாதீங்கம்மா, என் உயிரை கொடுத்தாவது உங்க பேரனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். ஆனா அந்த மோகன் மட்டும் அங்க வராம பாத்துக்கங்க. நான் வரேன். ஏங்க, நானே அவங்க பின்னாலேயே போய் அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஆனா போனது சிவானந்த பூபதி வீடுதான் நல்லா தெரியும். ஓஹோ மாஸ்டர், அக்கா நமக்கு துரோகம் செய்வாங்கன்னு எனக்கு தோணல. அது துரோகம் இல்லாம என்னடா? எங்கிட்ட சொல்லாம இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? இப்ப எங்கடா? நான் குறுக்கு வழியா வந்துட்டேன் மாஸ்டர். வந்துருவாங்க மாஸ்டர், வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். டேய், நம்ம சேர்ந்தவங்க யாராவது நமக்கு துரோகம் செஞ்சா அவங்கள மேல அனுப்ப வேண்டியதானே நம்ம கூட்டத்து சட்டம். ஆமா மாஸ்டர். ஆனா அக்கா விஷயத்துல அக்கா என்னடா அக்கா? சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. உங்க ஒரு அக்காவுக்காக நான் இந்த கூட்டத்தை இழக்க தயாராகிட்டேன்.